கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இதற்கெதிராக ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். உயர்வுக்கும் அதன் சமூக பொறுப்புடைமைக்கும் எதிரான சக்திகளால் தேசியத்தின்பால் பற்றுறுதியோடு பணியாற்றும் கல்வியாளர்கள் அனைவரும் குறிவைத்து தாக்கப்படும். சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் ஊடக பதிவாளர்களே நீதிபதிகளாக உருவாகும் துரதிர்ஷ்டவசமான நிலை. நீதி வேண்டுமானால் குறித்த பாதிக்கப்பட்ட பெண்ணையோ அல்லது பாதிக்கப்பட்ட மாணவிகளையோ உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு தரப்பு இந்த விடயத்தை ஒழுங்கமைக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் காலை யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் எனும் அமைப்பின் அழைப்பின் பேரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது ஒட்டுமொத்த பல்கலைக்கழக சமூகத்தையும் மிக பெரும் கேள்விக்குறிக்குள்ளாக்கும் ஒரு செயற்பாடாக அமைந்துள்ளதாக தற்போது கண்டனங்கள் எழ ஆரம்பித்துள்ளன. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இதற்கெதிராக ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக இந்த போராட்டமானது எந்த ஒரு கருப்பொருளையோ அல்லது கருவையோ கொள்ளாமல் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்குடன் ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டம் என்பது தற்போது வெளிவந்துள்ளது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக சமூகத்திற்குள் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக அது தொடர்பிலான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது பல்கலைக்கழகத்திற்குள் உள்ள பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான அமைப்பை சார்ந்தவர்களோ அல்ல. மாறாக இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து, குறிப்பாக புத்தளம் மாவட்டம் போன்ற பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சாதாரண பொதுமக்களே ஆகும். இவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலும் பல்கலைக்கழகத்திற்குள் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாத நிலையில் அவர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டு குறித்த போராட்டமானது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் ஒரே நோக்கம் பல்கலைக்கழகத்தின் நட்பெயருக்கான களங்கத்தை ஏற்படுத்துவதே என்பது தற்போது சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சன பொருளாக மாறியுள்ளது. தற்போது இந்த போராட்டம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தங்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயமானது யாழ் பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் அதன் சமூக பொறுப்புடைமைக்கும் எதிரான சக்திகளால் தேசியத்தின்பால் பற்றுறுதியோடு பணியாற்றும் கல்வியாளர்கள் அனைவரும் குறிவைத்து தாக்கப்படும், அவதூறுகளுக்கு ஆளாக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆழமாக அவதானித்து வருகிறது. சட்ட ரீதியாக குற்றச்சாட்டுக்களை முன்னெடுக்காது சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் ஊடக பதிவாளர்களே நீதிபதிகளாக உருவாகும் துரதிர்ஷ்டவசமான நிலை தமிழ் சமூகத்தின் பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறானதும் எதிரானதுமாகும் என்ற அடிப்படையிலும் தற்போதைய போராட்டமானது பல்கலைக்கழக சமூகத்தின் நட்பெயரை களங்கப்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தங்களது அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் நீதி வேண்டும் என்ற பதாதைகள் ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீதி வேண்டுமானால் குறித்த பாதிக்கப்பட்ட பெண்ணையோ அல்லது பாதிக்கப்பட்ட மாணவிகளையோ உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட பேராசிரியர்களுக்கு எதிராக அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆதாரங்களை காண்பித்து குறித்த பேராசிரியர்கள் மீது புகார் அளிப்பதனூடாக நீதிமன்றத்தை நாடுவதனூடாகவும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள போராட்டம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் பதிவுகளை பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினரை இழிவுபடுத்தும் மற்றும் அவதூறு பரப்பும் செயற்பாடாக மாத்திரமே இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு தரப்பு இந்த விடயத்தை ஒழுங்கமைக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. எனவே அவர்கள் தமிழ் தேசியத்திற்கும் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகளுக்கும் எதிரானவர்களா என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்துள்ளது. மாணவிக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ நீதி கிடைக்க வேண்டுமானால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து வருவார்கள். அந்த நீதியை நிலைநாட்டுகின்ற இடமாக நீதிமன்றமே காணப்படும்.
ஆனால் போராட்டத்தை ஒழுங்கமைப்பவர்களோ சமூக வலைத்தளங்களில் பதிவிடுபவர்களோ அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கம் அற்றவர்கள் என்பதும், குறிப்பாக பல்கலைக்கழக சமூகத்தையும் பல பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளையே செய்து வருகின்றார்கள் என்ற கண்டனமும் எழ ஆரம்பித்துள்ளது. இங்கு ஒரு சில பேராசிரியர்கள் செய்த தவறுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த பேராசிரியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக சமூகத்தின் பெயரை களங்கப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்துள்ளார்களோ என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்துள்ளது. எனவே குறித்த பெண்ணுக்கோ அல்லது மாணவிக்கோ நீதியை நிலைநாட்ட வேண்டுமென்றால் நீதிமன்றத்தை நாடுவதனூடாக சட்ட நடவடிக்கையை எடுப்பதே சரியான வழியாகவும் இருக்கும் என்பதே பலருடைய கருத்துமாக அமைந்துள்ளது. அண்மை காலங்களாக பெண்கள் தொடர்பான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இப்போ இடம்பெற்றிருக்கிற இந்த பாலியல் சுரண்டல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கி இருக்கு, பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டு பெண்களை விமர்சிக்கிற ஆட்கள் அதிகரிச்சிருக்கிறாங்களே வழியை உண்மையாக பார்த்தால் பெண்களுக்கான சுதந்திரங்கள் எந்த அளவு வேண்டாம் மட்டுப்படுத்தப்பட்டது. மற்றது வன்முறையாளர்களை பாதுகாக்கிற ஒரு சமூகமாகவும் வன்முறையாளர்களை அங்கீகரிக்கிற ஒரு சமூகமாகவும் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் இடம்பெறக்கூடாது. கட்டாயம் நாங்கள் இந்த பாலியல் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் பாலியல் துஷ்பிரயோகங்களை கேள்வி எழுப்புகிற சமூகமாக நாங்கள் மாற்றம் அடையணும் என்று சொன்னால் இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். ஸோ எனவே இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த மாணவிக்கான பிரச்சனை அந்த மாணவிக்கானது மட்டும் இல்லை, இதே போன்ற பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களையும் இருக்கக்கூடும். ஆனால் உண்மையாக அந்த அவ்வாறான பெண்கள் முன்வருவார்களாக இருந்தால் அவர்களை விமர்சிக்கிற ஒரு சமூகம் தானே ஒழிய பாதிப்பை ஏற்படுத்தினவங்களை பாதுகாக்கிற சமூகத்தில் இருக்கிறதால பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு சொல்லுவதற்கு தயங்கி இருக்கிறாங்க. காரணம் அவங்களோட தனிநபர் தாக்குதல், பெண்கள் தொடர்பான தனிநபர் தாக்குதல் அதிகரித்து கொண்டு இருக்குது. எனவே இப்போ நடந்த இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு வராமல் இருக்குமாக இருந்தால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும். மதங்களை போதிக்கிறவங்க ஒரு நல்ல முறையில் அதை போதனைக்கு ஆளாக்கி மக்களை நல்ல வழிபடுத்தணும். அதை விட்டு போட்டு அவங்களே இந்த வேலையை செய்தா மற்ற இப்போ தெரியும் தானே என்னென்ன நடக்குது இந்த ஊரில். இப்போ துஷ்பிரயோகம் சொல்லிக்கல அதிபர்மார்கள் ஆசிரியர்மார்களை விட மற்ற இடங்களையும் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வன்முறைக்காக உள்ள ஆதாரத்தை நாங்கள் முதல் இல்லாமக்கணும். பிடிச்சி போட்டு ஒன்றும் தெரியாது, நான் தெரியாமல் போனேன், வெறியில் போனேன் அப்படின்னு சொல்கிற கதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தயவுசெய்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க என்னத்துக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஆகணும். சரியா?